ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கஞ்சி தான் வைக்க போகிறேன். ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது. நேற்று ஆஃபீஸ்லேருந்து வரப்போவே ஃபீவராக தான் வந்தாங்க. அதனால கொஞ்சம் சீக்கிரமாகவும் வந்துட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கஞ்சி வச்சிடலாம்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே பயிறு ஊற வச்சுட்டேன். பயிறு கஞ்சி தான் வைக்க போகிறேன். பயிறு, அரிசி, அப்புறமா பூண்டு எல்லாமே போட்டு தான். யூஸ்வலாக ஃபீவர் இருக்கப்போ இந்த மாதிரி வச்சா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் த்ரோட்டுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி கஞ்சி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே அப்படியே கஞ்சி சாப்பிட்டுடலான் தான். பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது. ஸோ அவங்களுக்கு மட்டும் இன்றைக்கி லஞ்ச் பேக் பண்ணணும். பெருசு மட்டும் லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறா. சின்னதுக்கு ஸ்கூல் லஞ்சு தான். அதனால் பெருசு வந்து இன்றைக்கி சிக்கன் நக்கட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தா. நம்மளுக்கு பர்த்டே பார்ட்டிக்கு வாங்கினது கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதுவே அவளுக்கு பண்ணி கொடுத்துடலான் தான். இப்போ கஞ்சிக்கு அரிசி, பயிறு போட்டுகிட்டே பூண்டு போட்டிருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேன். தண்ணியும் ஊற்றி வேக வச்சிட்டேன்னா கஞ்சி ரெடி. இனி அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு லஞ்ச் மட்டும் பேக் பண்ணணும். கஞ்சியும் ரெடி ஆகிடுச்சு. என் சின்னது சாப்பிட்டுட்டு இருக்கா. பெருசு வந்து ரெடி ஆகிட்டுருக்கா. அப்படியே எங்கள் பெருசுக்கு லஞ்சுக்கு வந்து நான் சிக்கன் நக்கட்ஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதையே வந்து நான் அவனில் வச்சுட்டேன். அதை இன்றைக்கி பேக் பண்ணி கொடுத்துட்டோன்னா பெருசோட ஸ்கூல் லஞ்சும் ரெடி ஆயிரும். Starfish in the middle வந்து ஸ்டிக்கா இருக்குல, அது என்னது? இதுவா? இதுவே போதும் லஞ்சுக்குன்னு சொல்லியிருந்தா. ஸோ அதனால அதுவே அவளுக்கு பேக் பண்ணியாச்சு இன்றைக்கி லஞ்சுக்கு. இன்னொன்று ஸ்டார்ஃபிஷ். அப்புறம் அந்த ஸ்டிக். அந்த ஸ்டிக் ஓகேவா? I don't know how to fill my stomach though, so just put one more. No. Okay. Maybe నేను put the stomach like இங்கே அவளுக்கு லஞ்சும் பேக் பண்ணிட்டேன். இந்த சிக்கன் நக்கட்ஸ் எல்லாம் தான் லஞ்சுக்கு. ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆரஞ்சு பேக் பண்ணியிருக்கேன். அப்போ வாட்டர் பாட்டில் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சாச்சு ரெண்டு பேருக்கும். அப்படியே நாங்களும் ரெடி ஆயாச்சு ஸ்கூல் போகிறதுக்கு. அப்படியே ரெண்டு பேருக்கும் கொண்டையெல்லாம் போட்டு விட்டாச்சு. இன்றைக்கி ஆக்சுவலாக ரெண்டு பேருக்கும் ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் இருக்குது. ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் இருக்கிறப்போ எப்போவுமே கொண்டை போட்டுட்டு தான் வரணும். இல்லைனா அவங்களுக்கு கிளாஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மெசேஜ் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக கொண்டை போட்டு விடணும்னு. ஸோ போட்டு விட்டாச்சு. ரெண்டு பேருமே அப்படி தான். முடிய தொட்ட உடனே அவுச்சு தான். அவங்களுக்கு லைட்டாக கூட பெயின் வந்துடவே கூடாது. நம்மெல்லாம் எப்படி ஹேர் கட்டிட்டு போவோம் ஸ்கூலுக்கு, இவங்களுக்கு இப்படி கட்டுறதுக்கே அவ்வளோ இதாக இருக்குது. தொடுறதுக்கு முன்னாடி அவுச்சு தான் ரெண்டு பேரும். அப்படியே கொண்டையும் போட்டு விட்டுட்டேன். ரெண்டு பேருக்கும் போட்டாச்சு. நான் சின்னதுக்கு போடுவேன், பெருசுக்கும் அவள் கெட்டுவா. இல்லைனா நான் அவளுக்கு பண்ணி விடுவேன். அவள் கெட்டுறதை பொறுத்து அவளுக்கு சரியாக வரலன்னா நான் பண்ணி விட்டுருவேன். ஸோ இன்றைக்கி எல்லாருமே ரெடி பண்ணியாச்சு. இனி அப்படியே கிளம்ப வேண்டியதான் ஸ்கூலுக்கு. க்ரீம் போட்டு விடுறேன். அது போடாத்தி அத்தை எடுக்கல. வா.
க்ளோஸ் பண்ணு தர்ஷனா. தர்ஷனா I'll do the makeup. அவ்வளோதான். ஷூஸ் எல்லாம் போட்டல. ஜாக்கெட் எங்க எடுத்து வச்சிருக்கேன், எடுத்து போடு. இந்த பவுடர் ரீசெண்டாக வாங்கினேன். சூப்பராக நம்மளோட ஸ்கின் கலருக்கு அழகாக மேட்ச் ஆகுது. ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டெஸ்ட் பண்ணி தான் வாங்கினேன். நம்மளோட ஸ்கின் டோனுக்கு செட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்து தான் வாங்கினேன். நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது காலி ஆகிடுச்சு. ஸோ இது வாங்குறப்போ நல்லா இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு. அதாவது நம்மளுக்கு ஸ்கின்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் இதை செலக்ட் பண்ணேன். நல்லா இருக்குது. அப்படியே சின்னதோட பேக் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு நாங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். Stop. See that one? Okay. Okay, this is what I'm gonna do to my classmate. I'm gonna need another classmate's help for this. So I'm gonna ask one of my classmates. I'm gonna tell all my friends that one of my classmates need help. They'll go rushing over to her, and then they're gonna talk to her, and I'm going to be like, boom. I'm gonna give my friend a cup of water, but in the toilet water. Oh my goodness, this is bad. And I will say, hey, get water. I got you some water, Vita. Then she grabs it and say, toilet water. I think I'll be crying. Wait a moment. The big let's walk is in April. அப்படியே ஈவினிங் ஆனதும் பசங்களை ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க. ஏன்னா ஜிம்னாஸ்டிக் கிளாஸ்லாம் போயிட்டு லேட்டாகவே பிக் பண்ணிவிட்டு வந்துட்டேன். வந்ததும் கொஞ்சமாக ரைஸ் கொடுப்பேன். சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து மேங்கோ இருந்துச்சு. மேங்கோ கட் பண்ணி கொடுத்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொடுக்கப்போவே சொல்லி தான் கொடுத்தேன், நீ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அக்காவுக்கும் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. மேடம் டிவி பார்த்துட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டாங்க. என் பெருசு கீழே விளையாடிட்டு இருந்தா. ஸோ வந்ததும் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அக்காக்கு எங்க வந்து இப்போ என்ன சொல்லுவான்? அப்புறம் அப்படியே ஈவினிங் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். சின்னதுக்கு ஹோம்ஒர்க் இல்லை. இது லாஸ்ட் வீக்னால சின்னதுக்கு எந்த ஹோம்ஒர்க்கும் இல்லை. பெருசுக்கு மட்டும் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே இருக்கிற மாதிரி தான் ஹோம்ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே எழுதியாச்சு. எழுதி முடிச்சுட்டு அப்படியே டின்னர்லாம் முடிச்சுட்டு நாங்களும் படுக்க வந்தாச்சு. இப்போ வந்து சின்னதுக்கும் பெருசுக்குமே வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக நிறைய வாக் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஏதோ வாக்கிங்லாம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் போயிட்டுருக்கவே என் பெருசு வந்து லிட்ரேச்சர் லீடர். ஸோ அதெல்லாம் ஃப்ளாக் ஏதோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாலும் அதனால அவளுக்கு கை கால் எல்லாமே பயங்கர பெயினா. ஸோ அதனால் அதுக்கு ஆயில் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருந்தேன் ரெண்டு பேருமே இன்றைக்கி நடக்கிற ஏதோ ஒரு ப்ரோக்ராம் அவங்களுக்கு ஸ்கூலில் இருந்துச்சு. ஸோ அதனால் 2 பேரும் நடந்ததுனால பயங்கர கால் வலியாக. அதனால் ஆயிலெலாம் போட்டு 2 பேருக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு அப்படியே தூங்க வச்சாச்சு. இப்போ வந்து முன்னமே வந்து பெருசு வந்து இந்த ஏஜில் இருக்கிறப்போ நானும் அவள் கூடவே நைட் இப்படி இருந்து புக் ரீட் பண்ணுவேன். ரீட் பண்ணி தான் இப்போ வந்து பெருசு அவளாகவே ரெகுலராக புக் ரீட் பண்ணதுக்கு பழகிட்டா. அதனால் சின்னதே அதே மாதிரி பழக்கிறதுக்காக இப்போ நானும் அவள் கூடவே இருந்து நைட்டு புக் ரீட் பண்ணுவேன். தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அவளுக்கு ஸ்கூல்லேயே கொடுத்து விடுவாங்கள்ல ஸ்டோரி புக், அதே தான் ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதை ரீட் பண்ணி பெருசுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கூலில் கொடுக்க மாட்டாங்க, நானே வாங்கி வச்சுருப்பேன், அதை ரீட் பண்ணுவேன். சின்னதுக்கு வந்து ஸ்கூலில் கொடுத்து விடுறதே ரீட் பண்ணி அப்படியே தூங்க வச்சுட்டேன். பெருசு மட்டும் நான் ரீட் பண்ணி நான் ஸ்டோரி சொல்லி முடித்தோடனே அவளோட புக் எடுத்து அவளும் ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே நாங்களும் தூங்க போயிட்டேன். ஓகே, நீ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.